மின்சார மீட்டரில் 60 நாளைக்குள்ள ரீடிங் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இது வரைக்கும் மின்சார வாரி செய்யவே இல்லை, சிந்திக்கவும் இல்லை. கம்ப்ளைண்ட்டே வரல அப்படிங்கிறத அமைச்சர் சொல்றாரு, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போது பயன்பாட்டில் அது குறைபாடுகள் இருக்குங்கிறது உண்மைதான். அது தவறு, குறைபாடே தவறுன்னு சொல்கிறத அமைச்சர் சரியாக ஏற்றுக்கக்கூடாது. நிர்வாகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சொல்யூஷனை பற்றி நோக்கணும்னா நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் கேள்வி கேட்கணும். இன்றைக்கி இந்திய பத்திரிகைகள் இப்படி வந்திருக்கு, அப்போது அதில் அருண் ராய் சொல்லியிருக்காது, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி தான் அவர். மின்சார கட்டணங்கிறது எடுக்கிறது 60 நாளைக்கான கட்டணம். 60 நாளைக்கு பதிலாக 65 நாளாக 65வது நாள் ஒரு ரீடிங் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 நாள் மின்சாரத்தினுடைய இது அடுத்த மாதத்துக்கு வர வேண்டியது இந்த மாத கட்டணத்தில் வரும். இப்போ நீங்கள் 400 யூனிட்டை தாண்டிட்டாலே உங்கள் மின்சார கட்டணம் வேகமாக உயரும். மக்களுக்கு அந்த புரிதல் இல்லையா சார்? மக்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியாது. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற பொறியியல் அதிகாரி காந்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த ஜூலை மாதத்தோட மின் கட்டணம் 2 மடங்கு இல்லை 6 மடங்கு வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 800 ரூபா கட்டிட்டு இருந்த மின்சார பில் எங்களுக்கு இன்னைக்கு 6000 ரூபா வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத நிறைய மக்கள் குற்றச்சாட்டுகளாக வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் 3,70,000 கம்ப்ளைண்ட்டுகள் வரைக்கும் இந்த மாதிரி மின்கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மின்கட்டண உயர்வுக்கு என்ன காரணம்? அதிகபட்ச கன்சியூம் பண்றதுனால இந்த உயர்வு ஏற்பட்டிருக்கா, இல்லை டெக்னிக்கலா ஏதாவது கோளாறு இருக்கா சார்? இல்லை, இதுக்கு 2-3 காரணங்களை நம்ம சொல்லணும். முதல்ல என்னென்னா, இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் மட்டும்தான் மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் இருந்ததை விட இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களிலுமே வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனாலே 1000 மெகாவாட்டுக்கு மேலே அதிகமான டிமாண்டு வந்தது உங்களுக்கு. அப்போ தான் மின் தடை எல்லாமே காரணம் இருந்தது தான். அப்போ 4000 மெகாவாட் மட்டுமே இருந்த இந்த நிலையில் அன்றைக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மின்பளுங்கிறது 5000 மெகாவாட்டுக்கு மேலே போச்சு. அப்போது அந்த காலகட்டத்தில் வந்த மின்சார தேவை இருக்கு இல்லையா, அதனுடைய பில்லிங் சிஸ்டம் தான் இப்போ வருது. ஓகே, ஜூன் 5-6 ஆரம்பித்த அந்த பில்லிங் சிஸ்டம் தான் இப்போ ஜூலையில் வந்திருக்கு. அதனால் இப்போ பயன்பாடுங்கிறது 1000 மெகாவாட்னா 25% உங்களுக்கு மின்சார தேவை அதிகமாக இருக்குது. அது நிச்சயமாக மின்சார கட்டணத்தில் மின்சார பயன்பாட்டு பில்லிங்கில் பிரதிபலிக்கத்தான் செய்யும். ஆனால் அதுவே எல்லாருக்குமான குறையாக இருக்குமாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு மற்றதையும் பார்த்தானா 3,70,000 பேருங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயமா இருக்குது. இதுவரையில் அது சாதாரணமாக இருந்ததில்லை. அப்போது அந்த காரணம் ஒன்று மட்டும் இல்லை. இப்போ இன்னொரு காரணம் என்னென்னா, அரசு இன்றைக்கி 200 யூனிட் இலவசம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 200 யூனிட் இலவசங்கிறது 500 யூனிட்டுக்குள்ளே அப்படிங்கிறது இருக்குது. சென்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே நகர்ப்புற பகுதிகளாகவும் புறநகர் பகுதிகளாகவும் இருக்கிற இடம். இந்த இடங்களில் மின்சாரத்தினுடைய பயன்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போகக்கூடிய வீடுகள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அவங்க 500 யூனிட்டை தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா 100 யூனிட் 200 யூனிட் இலவசங்கிறதுக்கு பதிலாக 100 யூனிட் இலவசம் தான் வரும். ஏற்கனவே இருக்கு. ஆமாம். அப்போது ஒரு உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம். 550 யூனிட் வருது ஒருத்தருக்கு. அப்போது அவருக்கு 100 யூனிட் இலவச மின்சாரங்கிறது இல்லாமல் ஆகிடும். அதாவது கூடுதலான 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடையாது. 100 யூனிட் மட்டும்தான் இலவச மின்சாரம். அப்போது 100 யூனிட்டுக்கான மின்சார கட்டணம் அவருக்கு சேரும். அது 470 ரூபா வந்துடும் 100 யூனிட்டுக்கானது. அதுக்கு 50 யூனிட்டுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா அது 8 ரூபா 40 பைசாவுக்கான கட்டணம். இந்த 50 யூனிட்டுக்கு மட்டும் இன்னொரு 400 ரூபா வந்துடும். அப்போது வித்தியாசங்கிறது கிட்டத்தட்ட 800 ரூபாய் ஆகிடும். இதுதான் அதுக்கு காரணம். மின்சார கட்டணங்கிறது ஒரே யூனிஃபார்மாக ரைஸ் ஆகிட்டு போகிறதே இல்லை. முன்னாடி மாதிரி இருக்கிற மாதிரி கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்தது. ஒரு யூனிட் 3 ரூபா 4 பைசானா ஒரு யூனிட் 3 ரூபா 40 பைசா தான் கடைசி வரைக்கும். அப்படி தான் இருந்தது. நீங்கள் 10,000 யூனிட்னாலும் 10,000 யூனிட் 2 லட்சம் யூனிட் ஆனாலும் அப்படி தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் 400 யூனிட்டை தாண்டிட்டாலே உங்கள் மின்சார கட்டணம் வேகமாக உயரும். 400 யூனிட் வரைக்கும் 4 ரூபா 70 பைசா இருக்கிறது. 400லேருந்து 500 யூனிட் போகும்போது உங்களுக்கு 6 ரூபா 30 பைசா ஆகிடுது.
ஸோ ஒரு 100 யூனிட்டுக்கு மட்டும் 630 ரூபா கூடிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு 100 யூனிட்டாக எடுத்தோம்னா 470 ரூபாங்கிறது வந்து அதுக்கப்புறம் 630 ரூபா, அதுக்கு அடுத்தது வந்து 840 ரூபா, அப்படி ஆகிடுது. அந்த 880 ஸ்லாபை தாண்டிட்டிங்கன்னா அது 9 ரூபா 45 பைசா ஆகிடும். அதுக்கப்புறம் 10 ரூபா 50 பைசான்னு மாறும். அப்போ 1000 யூனிட்டுக்கு மேலே போகும்போது 11 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. 1000 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு 100 யூனிட் உபயோகிச்சா கூட அப்போ 1150 ரூபா கூடும் கட்டணும். அப்போது முதல்ல 300 யூனிட்டில் 400 யூனிட் பயன்படுத்தும் போது 470 ரூபாங்கிறது ஒரு இடத்துல வந்து 10 ரூபாய்க்கு மேலே போகுது, இன்னொரு இடத்துல 11 ரூபாய்க்கு மேலே போகுது. அதாவது 1050 ரூபா வருது, இன்னொரு இடத்துல 1150 ரூபா வரைக்கும் வந்துட்டுருக்கு. அப்போது பயன்பாடு கூட கூட இதில் இருக்கக்கூடிய ஸ்லாப் சிஸ்டத்தில் மேலே வர வர இந்த கட்டணம்ங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக மக்களுக்கு அந்த புரிதல் இல்லையா சார்? மக்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் மின்சார கட்டணங்கிறத வந்து அவங்க யூனிஃபார்மாக தான் பார்ப்பாங்க. அரிசி விலைன்னாக்க 10 கிலோ 15 கிலோ வாங்குகிறோம், அப்போ அந்த ஒரே விலையில் தானே பார்க்குறோம். அப்போ அந்த கணக்கீட்டில் தான் அவங்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பணி இருக்கும். ஆனால் மின்சார கட்டணம் அப்படி இல்லை. நீங்கள் அதிகமாக பயன்படுத்த ஒவ்வொரு 100 யூனிட்டுக்குமான மின்சாரத்தினுடைய விலை என்பது கூடிக்கிட்டே போகும், ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஒரு இடத்துல 4 ரூபா 70 பைசா இருக்குது, இன்னொரு இடத்துல இது வந்து 6 ரூபா 30 பைசா இருக்குது, அடுத்தாற்போல் இருக்குது 8 ரூபா 40 பைசா ஆகுது, அதுக்கப்புறம் 9 ரூபா 45 பைசா ஆகுது, அப்புறம் 10 ரூபா 50 பைசா. ஸோ ஒரு இடத்துல அதே 100 யூனிட் ஒரு இடத்துல 840 ரூபா ஆகுது, ஒரு இடத்துல 1050 ரூபாய் ஆகுது, இன்னொரு இடத்துல 1150 ரூபாய் ஆகுது. அப்போது 100 யூனிட்டில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்ங்கிறது இது மாற்றும். இப்போ சப்போஸ் அதில் 100 யூனிட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய 50 யூனிட் தான் இருக்குதுன்னு வச்சாலே அதில் பாதிங்கிறது 1000 பாதிங்கிறது 500 ரூபாய் ஆகிடுது. அப்போ அந்த வித்தியாசங்கள் தான் இப்போ மக்கள் வந்து யூனிஃபார்மாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது யூனிஃபார்மாக இல்லை, இது படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு கட்டண உயர்வு. அதனால தான் இந்த கட்டணம். அதே போல் அமைச்சர் ரெண்டாவது இதில் மின்சார கட்டணங்கிறது எடுக்கிறது வந்து 60 நாளைக்கான கட்டணம். 60 நாளைக்கு பதிலாக 65வது நாள் இப்போ ரீடிங் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 நாள் மின்சாரத்தினுடைய இது வந்து அடுத்த மாதத்துக்கு வர வேண்டியது இந்த மாத கட்டணத்தில் வரும். அந்த மாதிரி வரும்பொழுது அது மின்வாரியத்தோட தவறாக இருக்கும், அது பயனீட்டாளரோட தவறு கிடையாது. ஓகே, மின்சார வாரியம் கணக்கெடுக்க வேண்டியது கரெக்டாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும். அவங்க 65 நாள் எடுக்கும்போது 5 நாளைக்கான மின்சாரத்தினுடைய கோடு. சப்போஸ் ஒருத்தர் 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு 60 நாளில் வந்தால் 500 யூனிட் தான் இருக்கும். இப்போ அவர் 65 நாள் எடுக்கும்போது என்னென்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 யூனிட் வருது. அப்போ 50 யூனிட் கூடிடும் அவருக்கு. அப்போ 50 யூனிட் கூடும்போது என்ன ஆகும், 100 யூனிட் இலவச மின்சாரம் இல்லாமல் போயிடும். அதுக்கு அடுத்தாப்புல 50 யூனிட்டுக்காக இருக்கக்கூடிய 470 ரூபா வந்துடும். அப்போ இன்னொரு 470 + 470 சேர்ந்தா 800 ரூபா கட்டிடும். அப்போ அவர் 900 ரூபா கட்டக்கூடியவர் இன்னொரு 800 ரூபா கூடும்போது அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். ஓகே, அப்போ அவர் சமமாக பயன்படுத்தி இருந்தாலும் கூட மின்வாரியத்தினுடைய தவறு, இந்த மாதிரியான தவறுகள் மின்வாரியத்தினுடைய தவறுகள். இதில் நிர்வாகத்தினுடைய தவறு ஒன்று இருக்குது. என்னென்னா 2013க்கு பிறகு மின்சார வாரியத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டாட்டிக் மீட்டர் தான் வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 85% மீட்டர் எல்லாமே ஸ்டாட்டிக் மீட்டர் தான். ஸ்டாட்டிக் மீட்டரில் என்னென்னா கரெக்டாக 2 மாதத்துக்கு அப்புறமா எவ்வளவு ரீடிங் உபயோகிச்சாங்க அப்படிங்கிறத யார் போய் மீட்டர் ரீடிங் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அந்த ரீடிங் கட் ஆஃப் ஆகி மெமரியில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடும். திரும்ப அடுத்த கால்குலேஷன் அப்போ அதோட நீங்கள் எப்போ போய் ரீடிங் எடுத்தாலும் அந்த 2 மாதத்தில் எப்போ இருக்குங்கிறத மெமரியில் போய் சர்ச் பண்ணாக்க அதுலேருந்து எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்பொழுது வணிகமும் சரியாக இருக்கும், பயனீட்டாளரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. மின்சார வாரியத்தின் நிர்வாகம் இதில் ஒன்றுமே செய்யலை. ஏன்னா இந்த ஸ்டாட்டிக் மீட்டருக்கு ரீப்ரோக்ராமிங் பண்ணணும். அது இந்த கரெக்டாக 60 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஒவ்வொரு ஆல்டர்னேட் 1ஆம் தேதியும் ரீடிங் கட் ஆகணும்னு வச்சாங்கன்னா அந்த ஆல்டர்னேட் 1ஆம் தேதியில் கட் ஆகி அது ரீடிங் அதில் போயிடும். அப்போ நீங்கள் 70வது நாளில் போய் ரீடிங் எடுத்தால் கூட 60வது நாளில் எவ்வளவு கன்சம்ஷனுங்கிறத நம்ம எடுத்துடலாம். ஓகே, அந்த மாதிரி வசதி வந்து இன்னைக்கு எல்லா மீட்டர்லையும் இருக்குது. ஓகே, அதை ஏன் இன்னைக்கு மின்சார வாரியம் பயன்படுத்தலை? இது ஒரு நீண்ட காலமாகவே நாங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய குறை. அதை பற்றி மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய எந்த உயர் அதிகாரிகளும் கவலைப்படவே இல்லை. ஆகையால் மின்சார வாரியத்தில் இதை குறை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் இருக்குது. இதுதான் இந்த பிரச்சனையுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை. மின்சார கட்டணம் என்பது ஒரு படிக்கு மேலாக 400 யூனிட்டுக்கு மேலாக போகும் பொழுது ஒவ்வொரு 100 யூனிட்டுக்குமான விலை என்பது வேகமாக உயர்ந்து கொண்டே போகும். ஆக ஒரு படி 400 யூனிட்டை தாண்டி போகும் பொழுது அது அதிகமாக உயர்வது தெரியும். 500 யூனிட்டை தாண்டும் பொழுது 100 யூனிட் கூடுதலான 100 யூனிட் இலவச மின்சாரம் இல்லாத போது
அதுக்கான கட்டணமும் அதில் சேர்ந்து கொள்ளும். ஓகே. அப்போ இந்த வித்தியாசங்கள் தான் மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கிறதாக தெரியாது. ரெண்டாவது இன்னொரு காரணம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோளாறு. நிர்வாகத்தில் 60 நாளைக்கு பதிலாக 70 நாளைக்கோ அல்லது 65 நாளைக்கோ அல்லது 68 நாளைக்கோ எடுக்கும்போது 8 நாளைக்கான மின்சாரம் என்பது அந்த 60 நாள் மின்சாரத்தோடு சேர்ந்துருது. 68 நாளுக்கான உபயோகம் வந்து 60 நாளோடு சேருது. 60 நாள் மின்சாரமாக கணக்கிடப்படும் பொழுது அது இந்த ஸ்லாப் ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக கூடும். அது நிர்வாகத்தினுடைய தேவை. மூன்றாவது, நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய ஒரு தீர்வு என்னென்னா, நிர்வாகம் அதில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கணும். ப்ரோக்ராமிங் பண்ணியிருந்தால் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதை தவிர இன்னொரு காரணங்களை நம்ம சொல்லணும். என்னென்னா, பயன்பாட்டில் வந்து சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிறது என்ன இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஏசி போடுறோம், நான் எப்போவுமே ஏசி 12 மணி நேரம் தான் போடுவோம், 10 மணி நேரம் தான் சார் போடுவேன், அதுக்கு மேலே பயன்படுத்தலை. அவங்க சொல்கிறது சரியானது தான், தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கு 30 டிகிரி இருக்கும்போது 24 சென்டிகிரேடுக்கு நீங்கள் குறைக்கிறப்போ உங்கள் கம்ப்ரெசர் வந்து ஓடுற நேரம் வந்து ஒரு அரை மணி நேரமாக இருக்கும். அதே 36 டிகிரி சென்டிகிரேடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நீங்கள் கம்ப்ரெசர் வந்து 1 மணி நேரம் ஓடும். அப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏசியும் கால நேரமும் ஒன்றா இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த ஏசியினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். அப்போது அதில் இருக்கக்கூடிய மின்சாரத்தினுடைய அளவு கூடியிருக்கும். ஆக மின்சாரத்தை கன்சியூம் பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசங்கள் தான். இதுதான் அதில் இருக்குது. இல்லை, அதே போல் அமைச்சர் கூப்பிடும்போது வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை பார்த்துட்டு நீங்கள் மாதிரி இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரல, நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் மக்களை திசை திருப்புறீங்க அப்படின்னு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு. ஆனால் அதே நேரம் நம்ம சேனல்லையுமே மக்கள்கிட்ட மின்கட்டண உயர்வை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்கும்போது மக்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு மாதம் ஒரு 800 ரூபா கட்டிட்டு இருந்தேன், எனக்கு அதே பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, 2 மடங்காக உயர்ந்திருக்கு அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டே வரல அப்படிங்கிறத அமைச்சர் சொல்கிறாரு, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. கம்ப்ளைண்ட்டே அதிகமாக வரலன்னா அவருடைய உரைகளில் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஏடிக்கு இவ்வளோ பார்க்கணும், டிஇக்கு இவ்வளோ பார்க்கணும், எஸ்சிக்கு இவ்வளோ பார்க்கணும், சிஇக்கு இவ்வளோ பார்க்கணும்னு ஒரு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் விரிவுபடுத்த சொல்லியிருக்கிறார். அப்போ அதிகமாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதுனால தான் அந்த கோட்டாவை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதானே காரணமாக இருக்கு. அப்போது அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய மின் வாரியத்தினுடைய தலைவரே அவர் தான் சொல்லியிருக்கார். அருண் ராய் அவருடைய பேசுனதாக இன்றைக்கி இந்து பத்திரிகையில் 3,70,000 சர்வீஸில் இது மாதிரி நாங்கள் பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது பயன்பாட்டில் அது குறைபாடுகள் இருக்குங்கிறது உண்மைதான். அது தவறு, குறைபாடே தவறுன்னு சொல்கிறத வந்து அமைச்சர் சரியாக ஏற்றுக்கக்கூடாது. நிர்வாகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவர் கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். கடந்த முறை நம்ம பேசும்போது மின்தடை ஏற்பட்டதுக்கு காரணம் அப்படிங்கும்போது ஃபியூஸ் கேரியர் எடுத்துட்டு போயிடுறாங்க, திட்டமிட்டு உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலர் வந்து எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி புகாரே வரல, நீங்க ஒரு தவறான விஷயத்த சொல்றீங்க அப்படின்ட்டு இதுலயும் ஒரு அரசியல் ஆங்கிள்லயே போயிட்டு இருக்காங்களே தவிர ஒரு சொல்யூஷனுக்கான ஆங்கிளை நோக்கி பயணிக்க மாட்டாங்களா சார்? சொல்யூஷனை பற்றி நோக்கணும்னா நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் கேள்வி கேட்கணும். இன்றைக்கி இந்திய பத்திரிகைகள் இப்படி வந்திருக்கு, அப்போது அதில் அருண் ராய் சொல்லியிருக்கிறது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி தான் அவர் எப்படி அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாருங்கிறது அவர் தான் பதில் சொல்ல முடியும். அருண் ராய்ங்கிற ஒரு மின்சார வாரியத்தின் தலைவர் என்பவர் அமைச்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர். அப்போது அமைச்சர் பக்கத்தில் இருக்கக்கூடியவரே 3,70,000 சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறது சரியா தவறான்னு அவர் அங்கே தானே வெரிஃபை பண்ண முடியும். நம்ம போய் வெரிஃபை பண்ணுறதுக்கான இது வரைக்கும் நாங்கள் ஒரு 10,000 வெளியில் என்ன செய்திகள் வருகிறதோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது என்ன காரணங்களால் வருகிறது என்பதை நாம் கொஞ்சம் ஆய்வு செய்து நம்ம சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கடந்த 2 நாட்களில் நாங்கள் எடுத்த இந்த கணக்கீட்டில் ஒரு 10,000 சர்வே வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதில் ஒரு 50 பேர் மட்டும்தான் கணக்கீடுல மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்காரு சார். 10,000 பேருக்கு 50 பேருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் சரியா இருக்குங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டார்களாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஓகே. அதனால இந்த மின்சார கட்டணத்தில் வரக்கூடிய குளறுபடி என்பது மின்சார கட்டணம் அமைக்கப்பட்ட ஒரு விதத்திலிருந்து வருகிறது. ஓகே. அதில் மின்சார கட்டணம் அமைக்கப்பட்ட விதத்திலிருந்து வருகிறது. அது இலவச மின்சாரம் 100 யூனிட்லேருந்து 200 யூனிட்டை கொண்டு போகும்போது ஒரு ஸ்லாபோட நிறுத்திடும் போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள் வருகிறது. ஓகே. அதை தவிர மீட்டர் எடுக்கும்போது ஒன்று இருக்குது. ஆக மின்சார வாரியத்தினுடைய தலைவரானாலும் மின்துறை அமைச்சரானாலும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மின்சார மீட்டரில் 60 நாளைக்குள்ள ரீடிங் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இது வரைக்கும் மின்சார வாரியம் செய்யவே இல்லை, சிந்திக்கவும் இல்லை. இது ஒரு பெரிய குறைபாடு. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த குறைபாடுகளை சரி செய்கிறாங்களா அப்படின்னு. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார்.